காலம் ஆட்டிதான் ஆட்டாம இருக்க முடியாது. தட்டையில சோறு இருந்தாலும் கையால தான் ஆளணும். நீ கையாலே ஆளணும். உன் பெத்த தாய் வாயில வச்சாலும் நீ மெண்டுதான் ஆகணும். முழுங்குற வேலையாச்சு நீ செஞ்சுதான் ஆகணும். நீ எல்லாமே அல்லா செய்வா, நம்ம சும்மா இருக்கலாம் முடியாது. அதனால ஏதோ சில அல்லாஹ் தஆலா சிலரைக்கான சிலருடைய உழைப்புகளை குறைச்சிருக்கான்னு எழுதுறாங்க. அத்தாங்க சூஃபியாக்கள் விளக்கம் எழுதுறாங்க. இது நம்மளுடைய கமால சேர்ந்தது. இது அல்லாவா பிறக்கிக்கிறான்னு எழுதிருக்காங்க. அதுக்கு உதாரணம் எழுதிருக்கிறாங்க. ஒரு அரசருக்கு 2 வேலையாளர்கள், 2 குலாம்கள். அரசருக்கு 2 குலாம். காலையில 2 குலாமும் சன்னிதானத்துல ஹாஜரான. அரசரு, நாங்க 2 பேரும் உங்களுடைய அடிமைகள். எங்களுக்கு இன்னைக்கு பொழுதுக்கு என்ன டியூட்டி, என்ன செய்யும்? ஒரு அடிமைக்கு சொன்னார், இன்ன தபால் கொண்டு இன்னாரு கொடுங்க, இன்னார்ட்ட கொண்டு இவ்வளவு பணம் வசூல் பண்ணிட்டோம், இன்னாரு கொண்டு இன்னாரு கொடுங்க. அவருக்கு சாயந்தரம் வரை இவ்வளவு வேலையை சொல்லிவிட்டார். லிஸ்ட் கையில கொடுத்தார், இன்னென்ன டியூட்டி உங்களுக்கு. அவர் போயிட்டார். அரச கட்டளிக்கணும். இன்னொரு நான் நின்றுகிட்டே இருந்தேன். அவருக்கு அரசர் ஒண்ணுமே சொல்லி. அப்ப அவங்க கேட்டா, அரசர் நாங்க 2 அடிமையாச்சு, ஒருத்தருக்கு வேலை கொடுத்தீங்க, அவர் போயிட்டாரு, எனக்கு எந்த வேலையும் சொல்லலையே. உங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது, முன்னால உட்காந்து என்ன ஷுஹூது செஞ்சுக்கிட்டே இருக்கு, என்ன பார்த்துக்கிட்டே இருக்கு, இதான் உங்களுக்கு வேலை. இந்த மிசாலை எழுதி அவங்க எழுதுறாங்க. அல்லாஹ் தன் அடியார்களிலே சலாஹியத்தை பார்த்து சிலரை பிறக்கிக்கிறார். அவர்களுக்கு எந்த வேலைகளுக்கு அவராக ஒரு வேலை செஞ்சாலும் மண்ணை அள்ளி போட்டு அல்லாஹ் கவுத்துடுவார். அவராக தானாகவே தான் அகல கொண்டு ஒரு வேலை செஞ்சாலும் அதை விருத்திக்கு வராம கவுத்து விட்டுருவான். அல்ல கடைசி அவருக்கு என்ன டியூட்டி கொடுப்பான்? அல்லாஹ் ஹக்குத்தாலா தன்னுடைய மாரிஃபத்தை கொடுத்து, நீ உட்காந்து சதா என்ன ஷுஹூது செஞ்சுக்கிட்டே இரு, என் ஞாபகத்துல இரு, என்ன பார்த்துக்கிட்டே இரு. நீ வேலைக்கு விட நான் என்ன செய்வேன்? நீ என்ன பார்க்கணும், நான் என்ன பார்க்கணும். அந்த அல்லாஹ் இப்படி அமைச்சுக்கிறான்னு எழுதுறான். அதனால இது எல்லாரும் தானாக அடையிறதுன்னு ஒண்ணு இல்லம்மா. ஒன்று நம்மளுடைய முயற்சி இருக்கு, 2வது அது அல்லாஹ்வுடைய ஃபضل ஷாமிலே ஹாலா, அல்லாஹ்வுடைய ஃபضل அது அல்லாஹ் தஆலா யூதிஹி மய்யஷா அன்னல் ஃபضل பியதில்லாஹ். ஃபضل அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. யூதிஹி மய்யஷா நாடியவர்கள் கொடுக்குறாங்க. அதனால நாம இன்னார் இப்படி இருக்கிறாங்களே, இன்னார் இப்படி இருக்கிறாங்களே அதை பார்க்கணும். அது நமக்கு சரி. 2வது நமக்கு மஷக்கத்து சிரமம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய ரஹமத்துன்னு எழுதிட்டாங்க சொல்லியாங்க. இவ்வாறு அல்லாஹு தஆலா அந்த கொடைக்கானல், ஊட்டி போன்ற மலை பிரதேசங்கள்ல முளைக்கிற மரம் இருக்குது. சொன்னாங்களே தேக்கு மரம், பில்லு மருது, கரு மருதுன்னு அறுத்துக்கிறாங்க. எவ்வளவு பெருசு இருக்கு மரம்? நான் ஒரு மரம் வாங்கின அந்த வீடு கட்டும் போது அதனுடைய சுற்றளவு மட்டும் 36 அடி இருந்துச்சு. 36 அடி சுற்றளவு. அதை கொண்டு போய் வாழ்பட்டையில கொண்டு போன அவன் பட்ட கஷ்டம். இருந்து இதையா வாங்கிட்டு வந்தீங்க, இது விற்காம 15 வருஷமா கிடைச்சுங்கிறான். இது வாழ்பட்டையில ஏற்ற எல்லாருமே போட்டு வச்சிருந்தா அதை போய் நீங்க தூக்கிட்டு வந்துட்டீங்க. ரொம்ப சிரமப்பட்டு அர்த்தம். ஒரு 3 வீடு கட்டியாச்சு. அப்ப டன் 400 சௌரியமா இருக்கு. சரி, இவ்வளவு பெரிய மரத்தை அல்லாஹ் தஆலா யாருடைய தயவு இல்லாம கலப்பை பிடிச்சி உழுவுல, தண்ணி பாய்ச்சல, ஒண்ணு செய்யல, வித்து போடல, நாத்து பறிக்கல, நடுது. நாம பொழுதுனைக்கு ராவா பகல உழைச்சு நடுறோம் நெல்லு, அது அந்த மாதிரி தடிக்க மாட்டேங்குது. அவ்வளவு மொத்தம் மரமாக மாட்டேங்குது. நீங்க பேச்சு என்ன? அப்ப ஹக்கு தஆலா யாருடைய உழைப்பும் இல்லாம தானே உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் இருந்தும் இந்த நெல்லு பயிரை மட்டும் நாம சாகுபடி செய்யற மாதிரி வச்சுட்டோம். நெல்லு, மிளகா, மல்லி, கேழ்வரகு, கோதுமை, தானியம், சோளம், அது மனிதர்களுக்கு தேவையான உணவெல்லாம் பாருங்க, அதை சிரமப்பட்டு சம்பாதிக்கிற மாதிரி உற்பத்தி செய்யற மாதிரி எல்லாம் வச்சுட்டோம். லட்சக்கணக்கான இன்னும் எத்தனையோ ஜீவராசிகள், மற்ற உண்டான மரச்செடிகள், அது தானாவே முளைக்குது. வேலிகள்ல இருக்கிற ஆடுகள்லாம் போய் பெய்யுமா? அது யாரும் உற்பத்தி செய்யற மாதிரி தானா முளைக்குது. ஆனா நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம உற்பத்தி செய்யற மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டான். என்ன காரணம்? 2வது அதுல வித்தியாசங்கள் வச்சான். ஒரு நெல்லு பயிருக்கு 90 நாள்ல நெல் வந்துருது. சில நெல்லு பயிர் 5 மாசம் ஆகுது, சில நெல்லு பயிர் 6 மாசம் கூட ஆகுதுன்னு சொல்றாங்க. அக்ரிகல்ச்சர் ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க. நெல்லுக்கு குறைந்த வயசு நெல் எவ்வளவு? 90 நாள், 3 மாசம். இந்த உட்கார்ந்து இருக்கிறாங்க 2-3 அக்ரிகல்ச்சர் ஆபீசர்ஸ். குறைந்த வயசு 3 மாசம், கொஞ்சம் அதை விட கூட்டின வயசு 4 மாசம் 10 நாள், 5000. இன்னும் கொஞ்சம் பொன்னி 5 மாசம். பாத்தீங்களா? அப்போ நமக்கு இடையில வயசு வித்தியாசம் வச்ச மாதிரி எல்லாத்துக்கும் பேர் நெல்லு தான். ஒரே நெல்லு பூமியில போட்டா ஒண்ணு 90 நாள்ல நெல்லு காய்ச்சிருது, ஒண்ணு 100 நாள் 110 நாள் ஆகுது, இன்னொன்னுக்கு 5 மாசம் ஆகுதுன்னு சொன்னா ஹக்கு தஆலா இந்த வித்தியாசங்கள் எல்லாம் வச்சு உற்பத்தி செய்யறாங்களே, அதுல என்ன நம்மள வேலை வாங்கறதுக்காக அல்லாஹ் அதை செஞ்சு. இல்லைன்னா எப்படி காட்டுல மழை பெய்த உடனே புல் பூண்டு முளைக்குது? வறண்ட பூமியில மழை பெஞ்சிட்டா பசுமையாயிடுங்களே, ஒரேடி எங்க பார்த்தாலும். இந்த குதிரத்து, அந்த குதிரத்துள்ள ரப்பு நம்ம வயல்ல நின்று தாவா குதிரத்தை கொண்டு உற்பத்தி செய்ய முடியாதா? முடியாதுன்னா ஈமான் சல்வாயிடும். கட்டாயம் முடியும். அப்படி இருந்தும் அல்லாஹ் அதை தான் செய்யாம நம்மள வேலை வாங்குறாங்க. இந்த மாதிரி வேலைகள் நம்மளை ஈடுபடுத்தி இருக்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய ரஹமத்துன்னு எழுதிட்டாங்க சூஃபியாக்கள். ஏன் இந்த வேலைகள் நம்ம கொடுத்தா பாருங்க, மிளகா தானா காய்க்கிறது. ஒரு தப்பி தவறி ஒரு செடி வேற எங்கேயாச்சும் குப்பை மெட்ட 4 மிளகா வந்துட்டா அது முளைச்சு காய்க்கதான் செய்யுது.
ஆனா மனிதர்களுக்கு தேவையான அவ்வளவு மிளகா குப்பைப்பட்டில் காய்க்கிறது இல்லை. அது சிவகாசியில ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல மிளகா தான் போடணும். நமக்கு தேவையான ஆடைகளுக்கு பஞ்சு ஆயிரக்கணக்கான ஏக்கர் லட்சக்கணக்கான ஏக்கர்ல பஞ்சு உற்பத்தி ஆகுது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட்ல இருந்து வருது, அந்நிய நாட்டு. அப்ப எங்க பார்த்தாலும் தேவையான வஸ்துக்களை மனுஷன் உற்பத்தி செய்யறான். மனுஷன் அந்த வேலையை வாங்குறான் அல்லாஹ். ஏன் அந்த வேலை வாங்குறான் அல்லாஹ் தாலா? அது கேள்வி. அதுக்கு ஆலிஃபிகள் ஜவாப் எடுத்துறாங்க, இது ரஹ்மத். ஏன்? உங்களை அல்லாஹ் படைத்தது அவனுடைய வணக்கத்திற்கு, அவனை அறிந்து அவனை வணங்கி அவனுடைய ஞாபகத்துல லயிச்சு போய் இருக்கிறது. உங்களுடைய மனசு அதுல லயிக்காது. அதாவது நீங்க அல்லாஹ்வுடைய மாரிஃபத்துல உங்க மனசு லயிக்காது, அவனுடைய திக்ர்ல லயிக்காது, அவனுடைய இபாதத்துல லயிக்காது. உங்களை படைச்சது அந்த நோக்கத்துக்கு, ஆனா உங்களுடைய சுபாவம் இருக்குல்ல அது லயிக்காது மனசு. அதனால ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலா எப்ப அதுல மனசு லயிக்க இல்லையே பாவியா போயிடும். விளங்கி இங்க கோணல விளங்கினா ஈமானுக்கு ஆபத்து. என்ன? அப்ப அதுல மனசு லயிக்க இல்லைன்னு சொன்னா நேரங்கள் என்ன ஆகும்? வீணா போகும். அப்ப வீணா போனா பாவத்துல கழியும். அதுக்காக கருணை கடலான அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? ரிஸ்க தேடுறத கடமையாக ஆக்கி, மனைவி மக்களுடைய ரிஸ்க வாஜிபாக ஆக்கி கடமையாக்கி, அதற்காக உழைக்கும்படி ஆக்கி வச்சானே. இப்ப அந்த உழைக்கக்கூடிய நேரத்துல மனைவி மக்களுக்காக ரிஸ்க் தேடுவது வாஜிபங்கிற ஒரு வணக்கம் ஆயிடுச்சுங்களா? அப்ப வாஜிபை நிறைவேற்றுறது பெரிய வணக்கம் வச்சுங்களா? அல்லாஹ் சந்தோஷப்படுத்துறாச்சு. அப்ப அந்த ரிஸ்கை தேடுவதை வணக்கமாக்கி மற்ற வணக்கங்கள் இருக்குல்ல, தொழுகை, நோன்பு, திக்ரு, ஃபிக்ரு, இதெல்லாம் இதை நீங்க செய்ய மாட்டீங்கிறதுனால அதை வணக்கமான பேரால கொடுத்துட்டான். இப்ப நாம நினைக்கிற துனியாவை தேடுறது வணக்கம் இல்லைன்னு நினைக்கிறோம். மோமினுடைய செயல்ல எதுவுமே துனியா இல்லைன்னு எடுத்துட்டேன். மோமினான மனுஷன் சாப்பிடுவதும் இபாதத்தை தாண்டி எடுத்துட்டான். ஏன்னா அவனுடைய நீயத்தின் பேர். சாப்பிட்டா தானே நம்ம சம்பாதிக்கலாம், சாப்பிட்டா தானே உழைக்கலாம், சாப்பிட்டா தானே தொழுகலாம். சாப்பாடு கூட சக்தி வேணும். அப்ப அவனுடைய உணவு சாப்பிடுவது இபாதத்து தான். இமாம் ஜமாத்து நடக்குது, சாப்பாடு வச்சிருக்கு, வயிறு பசிக்குது, தகுபீர் கட்டினா சோத்து யாபம் தான் வரும். தொழுகை கல்லாம் ஆகாது, இமாம் ஜமாத்தா போகும். அந்த நிலையில சட்ட மேதைகள் ரியாய் செஞ்சு விட்டாங்க, சாப்பாடு முந்தி சாப்பிட்டுக்கு, தனியா தொழுதுக்கு. தொழுகையில போய் சோத்தை நினைச்சுக்கிட்டே இருக்காது. ரியாயத்திற்கு எதுக்காக? நம்மளுடைய சிந்தனை மாறக்கூடாதுன்றது. இப்ப ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலா இபாதத்துக்காக படைச்ச நம்மள இந்த வேலை வெட்டிகளை ஈடுபடுத்தின என்னத்துக்கு? நம்மள இதெல்லாம் புல் பூண்டு முளைக்கிற மாதிரி நெல்லு, மிளகா, மல்லி எல்லாம் தானாகவே முளைச்சிட்டா எவ்வளவு பாதிப்பு ஏற்படும்? அந்த நேரத்தை மனுஷன் என்ன செய்வான்? உட்காந்து அரட்டை அடிப்பான், புறம் பேசுவான், வீண் பேச்சு பேசுவான், ஒருத்தன் அடிச்சுக்குவான், வெட்டிக்குவான். இப்ப ஆளுக்கு ஒரு ஜோலி இருக்கிறவன் அவன் காரியத்துல கண்ணாயிரம் தான் தொழில போயிடுறான். அப்ப மனுஷனுடைய மனிதனை பாவ கிரியைகளை விட்டு காப்பாற்றுவதற்காக மனைவி மக்களுடைய ரிஸ்க் அவன் பேர்ல வாஜிபாக்கி அந்த ரிஸ்குகள் எல்லாம் உழைச்சு சம்பாதிக்கும்படியாகவும் அதை உற்பத்தி செய்யும்படியாகவும் அல்லாஹ் ஆக்கி வச்சது அல்லாஹ்வுடைய ரஹமத்துன்னு எழுதிட்டான். அதனால நம்ம அதுல வசுவாசம் வரக்கூடாது. அல்லாஹ் ஏன் அப்படி செஞ்சான்? அதே கருணை கடலான அல்லாஹ் நீங்க படிப்படியாக உங்களுடைய கவனத்தை துனியாவிலிருந்து திருப்பி எந்த அளவுக்கு அல்லாஹ்வுல அதிகமாக ஆக்கிக் கொள்வீங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா துனியாவுடைய சிரமங்களை படிப்படியா அல்லாஹ் விடுவிச்சுக்கிட்டே வந்துடும். உங்களுடைய மஷக்கத்து சிரமங்களை குறைச்சு சல்லிசான முறையில் அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கும். மற்றபடி எல்லாரும் அப்படி உட்காந்துக்க முடியுமா? கேள்வி. அது முடியவே முடியாது. ஏன்னா அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் எல்லாரையும் வேலை வாங்கித்தான், எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஜோலியில் ஈடுபடுத்தணும். எல்லாரும் உட்கார்ந்தா ஹத்தாக்கு எந்த அளவுக்கு எழுதிட்டாங்க? தவக்குலை உடையவர்கள், தவக்குள்ள தெளிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வை முற்றிலும் நம்பி வாழக்கூடிய மகான்கள் துனியாவை சம்பாதிக்கக்கூடியவர்களை பார்த்து கேவலமாக பேசுவார்கள், ஏனால் பாவிகளாக போடுவாங்க. என்ன மனுஷங்க அல்லாஹ் பேர்ல தவக்குல் இல்லாம துனியாவில் ராவா பகல துனியாவில் சாவரம். அப்ப எழுதுறாங்க, அந்த சில பேர் துனியாவை சம்பாதிக்க இல்லைன்னு சொன்னா இவர் தவக்குல்ல உட்காரவே முடியாது. மகான்கள் சில பேர் தவக்குல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா யாருடைய பரக்கத்து? யாரோ சில பேர் சம்பாதிக்கிறதுனால இவர் தவக்குல்ல உட்கார்ந்து இருக்கிறார். அவர்களுடைய சம்பாத்தியத்துல இவருக்கு பங்கு வச்சுட்டா அல்லாஹ் தஆலா. இப்ப அவரும் சம்பாதிக்காம இவர் பாரி தவக்குல்ல உட்கார்ந்து பல்லக்கு தூக்குறது யாரு? பல்லக்கு தூக்குறது யாருன்னு சொல்லுவோம். அதனால சிலருக்கு அந்த வேகம் அந்த கொடுத்துருக்கு, சிலருக்கு அந்த இருக்கு, சிலருக்கு அல்லாஹ் தஆலா நம்மள உழைப்புல போட்டானே அல்லாஹ் அதை பத்திய கல்புல கெட்ட எண்ணம் வரக்கூடாது. என்ன? ஏன்னா ஹதீஸ் ஷரீஃப் சிறு கைத்தொழில்கார் தன்னுடைய கரங்களை கொண்டு உழைத்து சம்பாதிக்கக்கூடியவன் தான் அல்லாஹ் இடத்துல ரொம்ப அல்லாஹ்வுக்கு உகப்பான அடியான், அல்லாஹ்வுக்கு பிரியமான அடியான். தன் கரங்களை கொண்டு உழைச்சு சம்பாதிக்கிறதுனா கொலை செய்யறதுலயும் உழைப்பு இருக்கு, கொள்ளை அடிக்கிறதுலயும் உழைப்பு இருக்கு, பிறர் சொத்து அபகரிக்கிறது உழைப்பு. அந்த உழைப்பெல்லாம் ஹலால் ஆகும். சில பேர் ரத்த வேர்வையை கொட்டி சம்பாதிச்சிருக்கிற ஆலிம் ஹராமுங்கிறாரு. நான் ரத்த வேர்வை எங்கப்பா கொட்டேன்னு கேட்டேன். வெட்டி கடையில பொழுது நீங்க வெயில உட்காந்து எதிர் வெயில என் கடை வெயில் அடிச்சா அப்படியே ஊத்தி உருகி போயிடுவேன். அந்த மாதிரி சம்பாதிச்ச காசு அங்க போய் ஆலிம் ஹராமுங்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க.
நான் சொன்னேன், அதை இல்லத்து ஹுருமத்து குரான கொண்டு போவோம், வேர்வையை கொண்டு இல்லை. வேர்வை கொட்டினதுனால ஹலாலா போறதுன்னா ராத்திரில போய் 12 மணி ராத்திரி கண்ணை வைக்கிறான், அவனுக்கு பயத்திலே வேத்து போயிடுது, வீடு வேத்து போயிடும். இப்ப அது ஹலாலா போயிடணும். ஹலாலும் ஹராமும் உழைப்புனால அல்ல, அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லத்து. அப்போ உழைப்புன்னு சொன்னால் அந்த உழைப்பை நேர்மையான முறையில பயன்படுத்தும் பொழுது, நான் அல்லாஹ்வை மறந்ததுனால இந்த சிரமத்தில் அல்லாஹ் என்ன போட்டுக்கிறாங்க, அல்லாஹ்வை நான் மறந்து வாழ்ந்ததுனால இந்த சிரமத்தை அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கேன். நான் இந்த அளவுக்கு என்னுடைய அல்லாஹ்வுடைய திக்ர் அதிகப்படுத்தினால் நிச்சயமாக என்னுடைய சிரமங்கள் அல்லாஹ்வுத்தால குறைச்சுக்கும். இது வாஸ்தவமான பேச்சு. இவர் எல்லாம் ஈமான பொறுத்து. ஒரு சூஃபி வீட்டுல ரொம்ப வறுமை இருந்துச்சு, ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. பெஞ்சாரி அடிக்கடி குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, பாட்டு உள்ள உட்காந்து மராக்க வசிஞ்சா போங்க, எங்கேயாச்சும் தவக்கல்னு சொன்னா அந்த ஹதீஸ் படி பக்கிசாரங்கள் வெளியில போய் தானே திரும்பி வருது. நீங்களும் போங்க, அல்லாஹ் ஜேப ரொப்பி விடுவோம். நீங்க போறீங்களா பிடிவாதமா நான் சிங்கப்பூருக்கு போறேன்னு ஷேக் டைரக்ட் பண்ணி விட்டாங்க, இல்ல நீங்க துபாய்க்கு தான் போகணும், அதை வாழ்த்துல சொல்ல தவறிட்டீங்க. அந்த நேரம் அந்த குறிப்பிட்ட கட்டம் தாண்டி நீங்க எந்த அலையில போயிருந்தாலும் சரி, ஷேக்கு சொன்ன நேரம் போறதுக்கு ஷேக்கு பொறுப்பாளியா போயிட்டான். உங்களை சிங்கப்பூருக்கு போவாங்க, துபாய்க்கு திருப்பிட்டு ஷேக்கு பொறுப்பாளியா போயிட்டான். யாரெல்லாம் அந்த அடிமை, உன்னுடைய அடிமையை உத்தர கட்டுப்படி இந்த பக்கம் போயிருக்கிறார். மேரி லாஜ் ரகம் பீரான சில்சிலாவுடைய அகீதா கல்வ விட்டு போயிடும். பரகத் செஞ்சு ஜேபல் பையில ஏதாச்சும் போட்டு அனுப்பலாம், அவங்க துவாவில் ஈடுபட்டுக்கிறாங்க. உங்க இஷ்டத்தை கூட நீங்க வேற இடத்துக்கு போனீங்க, ஷேக்கு பொறுப்பாளியா இருக்க மாட்டாங்க. அப்ப நீங்க நல்ல பிள்ளை போயிட்டீங்க, அல்லா ஜேபுல காசை போட்டு அனுப்பிச்சாங்க. நீங்களும் சொன்னீங்க இரவாஞ்சேரி போச்சுன்னா இது என்னமா ஊருக்கு போனேன், ஆயப்படி போனேன். எனக்கு முன்னால ஒரு ஆலிம்ஷா கொடுத்தாரு, 100 ரூபா அவரு கிடைச்சி எனக்கு ஒரு முறிவு 5 ரூபா கொடுத்தாரு. அப்படி ஆயிடுச்சு. என்ன செய்ய, ஒரு சூஃபி வீட்டுல காலி அணிஞ்சு வீட்டுல உட்கார்ந்து இருந்தா எப்படி? ஹதீஸ்லயே பறவைகள் போகுது வருதுன்னு நாயகம் சொன்னாங்கல்ல. அப்ப போறது வர்றதும் ஒரு சுண்ணத்தானே. போறது வர்றதுனால தான் எல்லாம் கொடுக்குறான், கூட்டிலேயே கொண்டாந்து கொடுக்குறான்னு சொல்ல இல்லையே நாயகம். அப்ப நீங்க போங்கன்னு கிளப்பி விட்டான். இவர் போகும்போது பெஞ்சாலி சொன்னார், நான் போறேன், வீட்டுல இருக்கிற சாமான்களை நீ தர்மம் செஞ்சு, வீட்டை காலியா, அப்பதான் பரக்கத்து வரும். நீனும் என் பேச்சுக்கள், உன் பேச்சுக்கிட்டு நான் வெளியில போறேன், நீனும் கொஞ்சம் என் பேச்சுக்கள். வீட்டுல இல்லைன்னா இருக்க எல்லாத்தையும் ஹைராத் செஞ்சு தர்மம் செஞ்சிருக்கேன். அந்த அம்மாவும் அந்த பழைய காலத்துலயுமா இப்ப நம்ம பெஞ்சாலி சொன்னா கேட்பாங்களா? ஒரு கழிச்சல் நீ கொண்டாந்து கொடுக்கறதுல இருக்கிறது நீ தர்மம் செய்ய ஆரம்பிச்சிருவான். சீதையுமா இருக்கு. அவன் போன உடனே இவர் எல்லாத்தையும் தர்மம் செஞ்சுட்டாங்க. என்ன வச்சுக்கிட்டாங்க வீட்டுல? போன ஒரு கோதுமை கொண்டு வந்தா ஒரு திருக வேணும்ல, அரைக்கிறது திருக வேணும். மாவு வந்தா அது குழைக்கிறதுக்கு ஒரு பேசன் வேணும், சுடுறதுக்கு ஒரு ரொட்டி வேணும், தம்பா வேணும், ஒரு ஊதாங்குளை வேணும், இதெல்லாம் வேணும் தானே. அதுக்காக அந்த சில சாமான்களை மட்டும் வச்சு பாக்கி எல்லாம் தர்மம் செஞ்சுட்டாங்க புருஷோத்தர்கிட்ட. அவர் போன இடத்துல துவா கேட்டாரு, அழுதாரு, கெஞ்சினார், எல்லாம் இடத்துல. வீட்டுல என்னாச்சுங்க, திடீர்னு ராத்திரி நள்ளிரவுல வீட்டு முத்தத்துல கோதுமையா கொட்டுது. அந்த அம்மா எடுத்து கோதுமையை போட்டு திரிச்சு, கோதுமையா கொட்டுமான்னு நினைக்காது, மழை பெய்யும், மண்ணு செல்வாங்கிற உணவே இறக்கிட்டால வாங்குது. ஏன்னா இந்த காலத்துல மக்கள் மோஜிசா கராமத்தை ரொம்ப இன்கார் செய்யக்கூடிய கூட்டங்கள்லாம் உண்டாயிரு. சுன்ன ஜமாத்துடைய அக்கீதாவிலும் மோஜிசா கராமத்து உண்மை பரஹத்து. இந்த ஆரிஃப் வெளியில போய் துவா விடுபட்டுட்டாரு, முத்தத்துல கோதுமையா கொட்டுது வீட்டு முத்தத்துல. என்ன அல்லாட குதிரத்துல மண்ணு செல்வாண்டு புடிச்ச இறைச்சி இறக்கிவிட்டு அல்ல வாங்கத்துல கோதுமை கொட்டினா என்ன அல்லாட்ட கதானாவில் என்ன இல்லை கொஞ்சம் ஆகும். இந்த அம்மா எடுத்து மாவு திரிச்சு ரொட்டி சுட்டி சாப்பிட்டுட்டாங்க. அவரும் வந்துட்டார். வந்தா ரொட்டி சுட்ட மனம் வருது, உள்ள சந்தோஷமா போனார். ஏதுன்னு கேட்டார். நீங்க வெளியில போய் கேட்டிருக்க துவாவா இருக்கலாம், அல்ல நீங்க தர்மசேஷன் நீங்க சாமான்லாம் அள்ளி கொடுத்துட்டு அந்த துவாவா இருக்கலாம். இவரு கேட்டார், அடி சண்டாளி, நான் என்ன சொன்னேன் நீ என்ன செஞ்சேன்னு கேட்கிறாரு. ஏங்க செஞ்சது நல்லது தானே, இப்ப கோதுமை வந்துச்சேன்டாரு. நான் சொன்னதை வழங்காம செஞ்சிட்டியே, இப்ப கோதுமை எடுத்து மாவை அரைச்சு அதை குழைச்சு தவாவில போட்டு ரொட்டி சுட்டு அடுப்பை எரிச்சு பிரட்டி போட்டு இவ்வளவு சிரமத்துக்கு நீ ஆளாயிட்டியே. நான் எல்லாம் கொடுத்துருன்னு சொன்னேன். நான் சொன்னபடி நீ எல்லாம் கொடுத்துருந்தா வேளா வேலைக்கு உனக்கு சுட்ட ரொட்டியும் ரெடியான ரொட்டியும் கறியும் நான் கொடுக்க சொன்ன அல்லா கிட்ட. நீ இந்த இழலை வைக்க போய் அல்லாஹ்வுத்தாலா கோதுமையால அனுப்பிச்சுட்டாரு. ஏதுவா கபூல் ஆயிடுச்சு. நான் சொன்னபடி நீ செய்யாத. நான் அல்லாஹ் கிட்ட போய் சொன்னேன், யாருன்னா என் பெஞ்சாதி எனக்கு இத்தாத்து செய்வாங்க, நான் சொன்னபடி செய்வாங்க, எல்லாம் வீட்டை காலி பண்ணி கொடுத்துட்டு சொல்லிட்டான்ல. அதனால நீ இப்ப அரிசி அணைச்சா ஆக பானை இல்லை, நீ கோதுமை அணைச்சா அறுக்க தெரியல, அதனால என் மனைவிக்கு வேளா வேலை ரொட்டி கறியா கொடுத்துட்டு சொன்னேன். நீ இதெல்லாம் தேக்கிக்கு போய் அவன் கோதுமையால கொடுத்துட்டான், நீ கொடுத்துல இருக்கணும். அதனால நம்ம இடத்துல இருக்கிறது என்ன, நாம கையை கால ஆட்டாடி ஆட்டித்தான் ஆகணும், ஆட்டாம இருக்க முடியாது. ஆனா நம்ம ஆட்டுறதுல என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய முயற்சி தான் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. அது வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஃபضل. சிங்கப்பூருக்கு போனவங்க எல்லாம் பணக்காரனா எங்க போனாங்க?
எத்தனை பேர் அங்கே போய் இருந்துகிட்டு திரும்ப இங்க இருந்து காசு போது திரும்பி வருது ஏர்மெண்ட், அதையும் கண்ணால பாக்குறேன். இப்ப எங்கிட்ட சமீபத்தில் தபால் ஒருத்தர் எழுதிருக்கிறார், நான் 17 வருஷமா சிங்கப்பூர்ல சம்பாதிக்கிற ஒரு கொமரை கரையேற்ற முடியலன்னு எழுதிருக்கேன். 17 வருஷமா சம்பாதிக்கிற ஒரு கொமரை கரையேற்ற முடியல, உங்க கருணையினுடைய துவாவனால ஆகணும்னு எழுது. அதனால என் பேர்ல கருணைப்பட்டு துவா செய்யணும். யாருன்னு தெரியல, நீங்க பார்த்து சொல்லுங்க. ஒன்றும் தெரியாத பாத்தியார் யாரும் பிறர் சொல்லி கேட்டு எழுதிருப்பாரு ஹாசலக்கலாம். அப்போ துனியாவில் ரிஸ்க்கும் விசாலமும் சுருக்கமும் இருக்குங்களே, இது நற்செயல்களுக்காக இப்ப சொன்ன ஒரே அடிப்படையில் பார்த்தா ரொம்ப பேர் அப்படி திரும்பிடுறாங்க. அசத் சொன்ன பயான கேட்டா நாம இன்னுமே சதா திக்ர் செஞ்சு பார்ப்போம், உட்காந்து தொழுது பார்ப்போம், அழுது பார்ப்போம், இதெல்லாம் பார்ப்போம்ங்கிற அல்லாஹ் டெஸ்ட் தான். அதுல எல்லாம் அல்லாஹ் மசக்க முடியாது. நம்மளுடைய எண்ணங்கள் மாறணும், நம்ம சிந்தனைகள் மாறணும்.